மதிப்பீட்டை உருவாக்கணும். அப்ப என்ன நான் மதிக்கணும்? என் உணர்வை மதிக்கணும், என் செய்கையை மதிக்கணும், என் செயலை மதிக்கணும், என் உடம்பை மதிக்கணும், என் ஆரோக்கியத்தை மதிக்கணும். என்ன நான் மதிச்சுட்டேன்னா நான் அடுத்தவனை தானாகவே மதிச்சிருவேன். ரைட்டுதானே? நான் உயரியவன் என்ற முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு நான் உயரிய காரியங்களை தானே செய்ய முடியும். சோசியல் மீடியால இருக்கணுமா, லைப்ரரியில இருக்கணுமான்னு தானாக முடிவெடுக்கலாம். ஏன்னா உயரிய சிந்தனை உள்ள உயரிய இடத்துக்கு தான் போவான். என் நேரத்தை நான் எப்படி செலவழிக்க வேண்டும் என்று ஊர் வந்து எனக்கு சொல்லணுமா என்ன? நீங்க என்ன ஆடா அடுத்தவன் மேய்ச்சிக்கிட்டே இருக்க? நாமளே நமக்கான குச்சியை தயார் பண்ணுவோம். அடுத்தவன் அடிக்கிறதுக்கு நம்ம ஒன்னும் ஆடு கிடையாது, மனுஷன். வேணும்னா நான் என்ன அடிச்சுப்பேன், என்ன சரி பண்ணிப்பேன். அடுத்தவன் என் மேல கை நீட்ட அனுமதிக்க மாட்டேன்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீ தலைவன், அவ்வளவு மட்டும்.